பெண் போதுமா? இதுக்கு தானே நீ இவ்வளவு நேரம் வச்சிட்டு இருந்தது? 2 minutes வெயிட் பண்ண மாட்டீங்களா? நான் பீரியட்ஸ் தானே சொன்னேன். அப்படி என்ன தலை போற கேஸ் இது? நான் என்ன பண்ண உங்களுக்கு? நான் யார்கிட்ட திவ்யா பத்தி சொன்னேன்? சண்டை போட வான்னு கூப்பிடுறவகிட்ட நான் போய் ஏன் பேசணும்? எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு இதை கத்தி சொல்ல முடியுமா? எவ்வளோ நேரம் நிக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? திவ்யா என்னை பத்தி எல்லார்கிட்டையும் சொன்னான்னு நான் சாட்டர்டே எபிசோட்ல சொல்லல. ஒரு மாதிரி இன்டைரக்டா பேசி இருக்கான்னு தான் நான் விஜய் சேதுபதி கிட்ட சொன்னேன். அவ மேல எனக்கு கோவம் இருக்கு, ஆனா நான் தப்பா சொல்லல. நான் கத்தி தானே சொன்னேன். வினோத், உங்க காது கேட்கலையா? கண்டஸ்டன்ஸுக்கு அறிவே இல்லையா? இந்த டிராமா தானே உனக்கு வேணும் திவ்யா? நல்லா பண்ற நீ. வா வந்து என் தலையில ஏறு. இன்னும் எத்தனை நாள் என்கிட்ட சண்டை போடுவ? 3 days உன்னை நான் தாங்கிட்டு இருக்கேன். இப்ப என்னால முடியல. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சாண்ட்ரா திவ்யா கிட்டையும் வினோத் கிட்டையும் கத்தியிருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல. சாண்ட்ராவோட ஹஸ்பண்ட் பிரஜன் இப்பதான் வெளியே போயிருக்காரு. ஏற்கனவே அவங்க எமோஷனலா வீக் ஆயிருக்காங்க. திவ்யா எனக்கு உடனே ஆன்சர் வேணும், எனக்கு வந்து உடனே பெட் வேணும், உடனே கபோர்டு வேணும்னு கொஞ்சம் கேட்காம சாண்ட்ராக்கு டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். சாண்ட்ரா எமோஷனலா வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க உடஞ்சி வெளியே போய் அழுததுல இருந்தே தெளிவா தெரியுது. சாண்ட்ரா திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? என்னன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.